வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துடலாம் மச்சீஸ். சேனலோட பேர் சசி சாரி கலெக்ஷன்ஸ். ஸோ புது யூடியூபர் தான் இப்போ தான் அவங்களோட யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலில் சாரி கலெக்ஷன் வீடியோஸு, ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஷார்ட் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள் மச்சீஸ். அவங்களுடைய கண்டென்ட் வீடியோ ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் தம்ப்நெயில் தாங்க. ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயிலை எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்டிவாக மேக் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது யாரோட ஹோம் பேஜ்லேயாவது போச்சு அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் அந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்ற முடிவே வந்துட்டு அந்த வியூவர் எடுப்பாங்க. சில தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எடுக்கிற நபர் அவங்களுடைய இமேஜை வந்துட்டு ஃப்ரண்ட்லையும் அவங்களுக்கு பேக் சைடில் டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்க தம்ப்நெயில் வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், பேக் சைடு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எப்படி சிம்பிளாக மொபைலை வச்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிசியில் இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பிசி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க அதில் போய்ட்டு பண்ணிக்குவாங்க. பட் மொபைல் மட்டும் வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எப்படி அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப டெக்னிக்கலாலாம் இருக்காது, சிம்பிள் தான், யார் வேணாலும் பண்ணலாம். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை பிஎன்ஜியாக நீங்கள் மாற்றணும். ஸோ நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, கூகுளுக்கு போய்ட்டு remove.bg அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு டேரெக்டாக அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் நீங்கள் எந்த இடத்துல எந்த ஃபோட்டோ பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎன்ஜி வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களோட நார்மல் ஃபோட்டோவை பிஎன்ஜி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதே விஷயத்தை தான் கொஞ்சம் எலாபரேட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இப்போ புரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ அடுத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபோட்டோவை பிஎன்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, உங்களோட தம்ப்நெயிலை மேக் பண்ணுறதுக்கு மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் நமக்கு வேணும், ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் வேணும். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது பிக்சல் லேப். 4-5 அப்ளிகேஷனை சொல்லி உங்களுக்கு குழப்பலாம் விரும்பல. நான் தம்ப்நெயில் எதில் மேக் பண்ணுறேன்னா அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் லேப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அந்த அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக பிக்சல் லேப் அப்ளிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிக்சல் லேப்பில் எப்படி மேக் பண்ணுறதுனாங்க நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். சேம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதே ப்ரொசீஜரை அதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அது அவங்கள ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டு தீம் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2022ன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் கலரு எல்லாத்தையுமே கொடுத்து ஸ்ட்ரோக் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இப்போ நான் பக்காவாக மேக் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2022ங்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் நல்லா பெருசாக வச்சுக்கிறேன். பெருசாக வச்சுட்டு இப்போ திருப்பி மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா இந்த பிஎன்ஜி, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி எங்கே அது சேவ் ஆகிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பிஎன்ஜியை கரெக்டாக உங்களோட அந்த ஃபாண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ எந்த சைஸுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி நல்லா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க, ஜஸ்ட் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களோட சந்தேகங்கள், டவுட் இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் யோசிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சொன்ன இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Baba.